பாகிஸ்தான் எல்லைக்கு போக வேண்டும் என்று குழு சென்றது. நாங்கள் போனால் நம்ம வீரர்கள் யாருமே ராணுவ வீரர்களே இல்லை. என்ன என்று பார்த்தால் அவ்வளோ பேர் போய் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே போய் காற்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் போவதவர்களுக்கு தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் ஓடி வந்து இங்கே வந்து சேர்ந்தார். ஆக வீரர்களுக்கு கூட அங்கே பகை இல்லை. ஆனால் 2 பேரும் சண்டை கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இது யாருக்கு நன்மை என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் வளர்கின்ற நாடுகள், இன்னும் நிறைய வளர வேண்டிய நாடுகள். இந்த காஷ்மீரை வைத்துக்கொண்டு எவ்வளவு காலத்திற்கு இந்த பிரச்சனை இருக்கப் போகிறது? உங்களுக்கு தெரியும், 1947 சுதந்திரம் பார்க்கும்போது அந்தந்த மாகாணங்கள் எல்லாம் தனித்தனியாக முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று வெள்ளைக்கார அரசாங்கம் அறிவிக்கிறது. பல பேர் இந்தியாவோடு சேர்ந்தார்கள், சில பேர் பாகிஸ்தானோடு சேர்ந்தார்கள், சில பேர் தனியாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதில் ஹைதராபாத் வந்து இரான்பூர் கட்சி உண்டு. அன்றைக்கு காஷ்மீர் மகாராஜாவுக்கு அது நம்ம ஹரிசிங் அவர்கள் அன்றைக்கு மன்னராக இருந்தார்கள். அங்கே இருக்கிற மக்களிலே பெரும்பகுதியில் பாகிஸ்தானோடு போக வேண்டும் என்றார்கள், ஒரு பகுதி இந்தியாவோடு வர வேண்டும் என்றார்கள். ஆனால் ஹரிசிங் அவர்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதை ஏற்றுக்கொள்ளாத பாகிஸ்தான் படைகளுக்கு ஒரு பகுதியை பிடித்துவிட்டது. அப்போது அவர் இந்தியாவிற்கு ஒத்துழைப்பு கேட்டார். உங்களுடைய படையை அனுப்ப வேண்டும் என்று கேட்டார். சர்தார் பட்டேல் அவர்கள் நீங்கள் என்னோடு இணைந்தால் படையை அனுப்புகிறோம் என்று சொல்லி அப்போதுதான் 1949 அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி கையெழுத்து போட்டால் ஆயிடுச்சு. நான் இந்தியாவோடு சேர்கிறேன். ஆனால் டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன் மூன்றும் மத்திய அரசு, இந்திய அரசு பார்த்தபோது மக்கள்லாம் நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்றுதான் கையெழுத்து போட்டார். அதனுடைய விளைவுதான் அரசியல் சட்டத்திலே தனியாக அவர்களுக்கு 376